السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد. அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ்வினுடைய அருளால் புனிதமிகு ரமலான் மாதத்தின் கடமையான வணக்கங்களை நிறைவேற்றி அதனோடு உபரியான வணக்கங்களை நிறைவேற்றி அளவில்லாத அருளை அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைத்தவர்களாகவும் அவனுடைய மார்க்கத்தின் செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய சுயமரியாதையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பிறருடைய சுயமரியாதைக்கு பங்கம் ஏற்படாதவாறு மற்றவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது என்பதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதில் இன்னும் பல செய்திகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரிடத்திலே யாசிப்பது, உதவி கோருவது, இந்த மாதிரி விஷயங்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல், கொஞ்சம் கூட அதை பற்றிய வெட்கம் இல்லாமல் அடுத்தவங்கள்ட்ட கையேந்தது சாதாரண விஷயமாயிருச்சு. அந்த உதவி என்பது திருப்பி தர வேண்டியதில்லை என்கிற உதவியாக கூட இருக்கலாம், அல்லது கடனாக கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலுமே நாம் அடுத்தவங்கள்ட்ட கை நீட்டுறோங்கிறது நம்ம கிட்ட இருக்கணும். அதற்குரிய தேவை, அதற்குரிய உண்மையான காரணம் இருக்கணும். ஆனால் பிறரிடத்தில் உதவி கேட்பதற்கே தயக்கமில்லாமல் கேட்கிற நிலை இருக்கும் போது கடன் கேட்கறதுக்கு என்ன நாம நினைக்கிறோம். கடன் ஒரு மனிதனுடைய சுயமரியாதைக்கு பங்கத்தை ஏற்படுத்தும். ஏற்படுத்தினாலும் தப்பில்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கடன் கொடுத்தவர் அவர் கொஞ்சம் வார்த்தைகளை அதிகமாக பேசினால் பேசுவதற்கு உரிமை உண்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுல ஒரு சுயமரியாதை போகுதுன்னா அதுக்கு நீ தான் காரணம். கை நீட்டி கடன் வாங்கின என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் பெற்றவரை, கடன் கொடுத்தவர் பேசுவதற்கு உரிமை உண்டு. ஏன்னா அவர் கொடுத்திருக்கிறார். எப்ப கடன் கொடுத்தவர் கடன் வாங்கினவர்கிட்ட பேசுவாரு? சொன்ன நேரத்துக்கு தரலைனா, சொன்ன டயத்துக்கு தரலைனா. ஏன் சொன்ன நேரத்துக்கு, சொன்ன அந்த நேரத்திற்குள்ளாக நாம் தரவில்லை? அதுக்கு நிறைய காரணம் இருக்கும். நம்முடைய மனசும் ஒரு காரணம். பொதுவாகவே அடுத்தவங்க இந்த மாதிரி கடன் வாங்கும் போது நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, அவருடைய பொருளாதாரத்தை பார்க்கிறோம். ஒரு பெரிய கோடீஸ்வரன் வச்சுக்கோங்க, அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் 1000 ரூபாய் தான் கடன் வாங்கியிருக்கோம். இந்த 1000 ரூபாய் அவருக்கு பெரிய விஷயமா? இது எல்லாமே ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க போறாரு. நாம கொடுக்கறப்ப கொடுத்துக்குவோம். ஆனா கேட்கும் போது 2 நாள்ல கொடுத்தவன், கேட்கும் போது 2 நாள்ல தர்றேன்னு வாய் வார்த்தை சொல்லும். உள்ளத்துல நினைப்போ 2 நாள்ல கொடுக்காமட்டா அவருக்கு என்ன பாதிப்பா ஏற்பட்டு விட போகிறது. இந்த மாதிரி உருப்படாது, திருப்பி தர முடியாது. அதாவதுங்க, சில பேர் பாத்தீங்கன்னா கடன் இருக்கும் 5000 ரூபாய்க்கு, ஆனா 5000 கொடுக்கவே முடியலங்க, என்னால தரவே முடியல அப்படிம்பாங்க. ஆனா
அந்த 5000 ரூபாய் கடன் இருக்கும் போதே 10,000 ரூபாய்க்கு வீட்டுல டிவி வாங்கிட்டு வருவாங்க. டிவியை வாங்கிட்டு பாத்தீங்களா எல்சிடி 10,000 ரூபாய் ஒவ்வொருத்தரா காமிச்சிட்டு இருப்பாங்க. கடன் கொடுத்தவருக்கு வயிறு எரிக்கும். அடப்பாவி, ஏன் 5000 ரூபாய் தர முடியலன்னு சொல்ற, ஆனா 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு நீ எல்சிடி வாங்கி மாட்ட முடியுது. ஃப்ரிட்ஜ் கெட்டு போச்சுங்க, ஒன்றும் வேலைக்கே ஆகல, வேற ஃப்ரிட்ஜ் அதை தூக்கி போட்டு வேற ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். 5000 ரூபாய் கடன் இருக்கும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தன்னுடைய எல்லா வேலைகளையும் அவரால் செய்ய முடியும், குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்க போட முடியும், ஆனா கடனை மட்டும் கொடுக்கவே முடியல. ரொம்ப சிரமமா இருக்குதுங்க. இது கொடுக்க கூடாது என்று நினைக்கக்கூடியவங்க சில பேர் உண்டு. சில பேருக்கு ஏன் தர முடியாம போகுதுன்னா, வாங்கும் போதே நாம கொடுக்காட்டா இருக்கிற பிரச்சனை ஏற்பட போகுது. இருக்கிறப்ப கொடுப்போம், வாங்கும் போது சொல்லி கேட்கும் போது ஒரு நேரத்தை குறிப்பிட்டு ஒரு நாளை குறிப்பிட்டு கேட்போம், அப்பதானே கொடுப்பாங்க. எப்ப தருவீங்கன்னு ஒரு ஆள் கேட்கறாங்க, அது காசு இருக்கிறப்ப தருவேன், கிடைக்கிறப்ப வரும் அப்படின்னா அவனுக்கு தர முடியாதுன்னு. அதனால என்ன செய்வோம், அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒரு காலத்தை நிர்ணயித்து இத்தனை நாளுக்குள்ள இத்தனை மாசத்துக்குள்ள தர்றேன் அப்படின்னு வாங்குறது. ஆனா வாங்கும் போதே இவர் நாம கொடுக்காவிட்டாலும் அவருக்கு பாதிக்காது. இப்படிங்கிற எண்ணத்துல வாங்கினா திருப்பி தர முடியுமா? அல்லாஹ் தஆலா அவருடைய நிலையை அப்படி தாக்குவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் திருப்பி தர வேண்டும் என்ற எண்ணத்திலே கடன் வாங்குகிறாரோ அவருக்கு திருப்பி உடனே தருவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவார். ஒரு ஆள் இழுத்தடிக்கிற மாதிரி நோக்கத்திலே வாங்குறார், இழுத்தடிக்கிற மாதிரி வாய்ப்பை தான் அல்லாஹ் ஏற்படுத்துவான். நீ வாங்கும் போது உன் உள்ள எப்படி இருந்துச்சு, உன் சிந்தனை எப்படி இருந்துச்சு, திருப்பி உடனே தரணும்னு நினைச்சியா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்துவான். இல்ல அப்புறம் மெதுவா பார்த்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறியா, அந்த மாதிரி தான் நடக்கும். அப்ப இந்த மாதிரி இழுத்தடிக்கும் போது கடன் கொடுத்தவர் பார்ப்பார், இன்னும் சொன்ன நேரம் முடிஞ்சு நாள் ஆகி போச்சு, மாசம் ஆகி போச்சு, இன்னும் வரலையே, எதங்க காசு தருவோம்ல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கடனை வாங்கிக்கிட்டு திருப்பி பேசக்கூடியவர்கள் பலர் உண்டு. அதுக்கப்புறம் ரோட்ல 4 பேருக்கு மத்தியில காசு மட்டும் வாங்க தெரியுது, கை நீட்டி கொடுக்க தெரியாதா அப்படின்னு இந்த 4 பேருக்கு மத்தியில பேசுற உடனே ஒரு ரோஷம் வரும். ரோட்ல 4 பேருக்கு மத்தியில பேசும்போது ரோஷம் பொத்துக்கிட்டு வரும். உன் காசு வச்சுனா பங்களாவை கட்டிட்டு இன்னொரு ரோட்ல 4 பேருக்கு மத்தியில கேட்கிற, முடிஞ்சா வாங்கிப்போ சாதாரணமா சொல்லுவார். ஏன் முடிஞ்சா வாங்க சொல்றாராமா, இவருடைய ரோஷத்துக்கு இங்க இவருடைய மானத்திற்கு பங்கம் ஏற்பட்டு விட்டது. அத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்கள பத்தியே வந்து காசை கேட்கிறாங்க, முடிஞ்சா வாங்கன்னு சொல்லிட்டேன். இவ்வளவு ரோஷம் உள்ளவர் தான் சொன்ன தேதியில் கொடுத்திருக்கணுமா இல்லையா? அது தன் சுயமரியாதைக்கு பங்கம் ஏற்படுகிறது, பாதிப்பு ஏற்படுகிறது என்று நினைப்பவர் தனக்கு காசை கொடுத்த மனுஷன் வந்து யார் முன்னிலையிலும் காசை கேட்பதற்கு முன்னால் இந்தாங்க உங்க காசு என்று கொடுத்திருந்தா அந்த ஆளைய வந்து கேட்கிறாரு. இப்படி கடன் வாங்கி தன் சுயமரியாதை இழப்பவர்கள் பலர் உண்டு. கடன் வாங்கும் போதே இவர் நம்ம காசு திருப்பி கொடுக்காட்டா இவருக்கு பிரச்சனையா, சொன்ன தேதியிலிருந்து தாமதமானவருக்கு பிரச்சனையா என்று அவருடைய நிலையை பார்க்கிறோம். நான் என்ன சொல்றேன் நிக்கிறது இல்லை. ஆனா என்ன நினைக்கணும், நான் சொன்ன தேதியில கொடுக்கணும். ஏதோ ஒரு அவசர ஆத்திரத்துக்கு வாங்குறோம் கடன் வாங்குறது மார்க்கத்தில் தப்பு இல்லை. ஆனால் அது சுயமரியாதை பாதிக்காலும் போயிடக்கூடாது. ஒழுங்கா சொன்ன நேரத்தில் திருப்பி கொடுத்தா அவரையே 4 பேருக்கு மத்தியில் கேட்கிறாரு, ரோட்ல நின்று சத்தம் போடுறாரு, அப்ப ஒழுங்கா கொடுத்துட்டா பிரச்சனை இல்லையா? இந்த மாதிரி கடன் வாங்கும் போது தன் சுயமரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று யார் நினைக்கிறாரோ அவருடைய சுயமரியாதை பாதுகாக்கப்படும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு வார்த்தையில் சொல்றாங்க, திருப்பி தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு யார் கடன் வாங்குகிறாரோ அவருக்கு திருப்பி தருவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவார். இழுத்தடிக்கிற மாதிரியே நோக்கத்துல ஒரு ஆள் வாங்கினா இழுத்தடிக்கிற மாதிரி சூழ்நிலையை அல்லாஹ் உண்டாக்குவான். நீ வாங்கின நோக்கம் சரியில்லை அப்படின்னா என் சுயமரியாதை கெட்டு போவதற்கு யார் காரணம்? கடன் கொடுத்தவரா? கடன் கொடுத்தவர் பேசுறதா? இல்ல, நான் வாங்கும் போதே இழுத்தடிச்சா பரவாயில்லன்னு நினைச்சேன். இந்த மாதிரி சுயமரியாதை பாதிக்கிற வகையில நடந்து கொள்ளக்கூடாது. ஒரு கால் கடன் கொடுத்தவர் தாமதமாகி வந்து பேசுவதற்கு உரிமை உண்டு. அவர் காசு கொடுத்திருக்காரு, அவருக்கு சொன்ன தேதியில நீ கொடுக்கல,
அதனால் அவருக்கு உரிமை உண்டு. அப்படின்னா ஒரு சுயமரியாதை பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு நீதான் காரணம் என்று இஸ்லாம் அந்த மனிதன் மீது அதை சுமத்துகிறது. கடன் வாங்கும் போதே இந்த நிலையில் இருக்கிறோம்னு சொன்னா, இவ்வளவு கவனமா இருக்கணும்னா, உதவி கேட்கும் போது, இன்னைக்கு உதவி கேட்கறது யாசிப்பது என்பதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, சாதாரண விஷயம் ஆகி போச்சு. இன்னும் சிலர் கோவிச்சுப்பாரு, ஜமாத்துல வந்து நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு உதவி செஞ்சீங்களா, நான் எதுக்கு ஜமாத்துல இருக்கணும், நான் எதுக்காக ஜமாத்துக்கு வேலை செய்யணும் என்றெல்லாம் கூட சொல்லுபவர்கள் உண்டு. என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே ஜமாத்தோடு வருவோம், அப்படியே வந்துட்டு போக இருப்போம், நமக்கு கஷ்டம்னா ஏதோ 5000 10,000 கொடுத்தா பரவாயில்ல. இந்த மாதிரி எண்ணத்துல இருந்தா அந்த மாதிரி சூழ்நிலை அல்லாஹ் உண்டாக்குவான். அந்த நேரத்துக்கு அந்த ஹதீஸை நம்ம பார்த்தோம். யார் பிற மனிதர்களிடத்தில் தேவையாகாமல் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறாரோ அவரை அல்லாஹ் அப்படியே ஆக்குவார். யாருகிட்டையும் கையேந்தாத சூழ்நிலை உண்டாக்குவான். யார் பிறரிடத்தில் தேவையாகிறாரோ, பிறரெல்லாம் உதவி செஞ்சாதான் நான் வாழ முடியும், நான் பிழைக்க முடியும்னு நினைக்கிறாரோ அவருக்கு பிறர் உதவி செஞ்சாதான் வாழ முடியும், அப்படி எல்லாம் உண்டாக்கிடுவான். இப்ப நான் மற்றவங்களோட கையெழுந்துமா வேணாமாங்கிற தீர்மானம் என் கையில் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய கையில வச்சிருக்கிறான். ஆனா பல பேர் எப்படி இருக்கிறாங்க, எனக்கு ஜமாத் உதவியே செய்யலையே, நான் கஷ்டப்படும் போது உதவி செய்யலையே என்றெல்லாம் கேட்பது உண்டு. இப்படி சிலர் கேட்டாலும் அது யாசகத்தை வாய் திறந்து நான் கூசாமல் கேட்பவர்கள் உண்டு. இப்படி யாசகம் கேட்பதில் சிலர் பாதிக்கப்பட்டு கேட்பதும் உண்டு. சிலர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு கேட்பது உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாசிப்பதையே வழக்கமாக கொண்டவர், எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்கிட்ட கை நீட்டியே வைத்து நிரப்புறவன் மறுமை நாளில் வரும்போது முகத்தில் சதை இல்லாமல் வருவான். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு கற்பனையை யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி அடுத்தவங்கிட்ட உதவி பெற்று இப்படித்தான் வாழணும், ஏதாவது ஒரு காரணம். சில பேர் பார்த்தீங்கன்னா பழக்கம் இருக்கும், கை நீட்டி பழகிட்டாங்கன்னு வைங்க. அது உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும்னா, சில பேர் இந்த மருந்து உதவி லட்டு தூக்கிட்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா, வருஷ கணக்கா வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஆச்சரியமா இருக்கும். ஆனா இது அது ஒரு பொழப்பா மாறி போச்சு அவங்களுக்கு. இப்படி கை நீட்டுவதை ஒரு பொழப்பா வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இருப்பவர்கள் யோசிக்கணும், நான் மறுமையிலே எழுப்பப்படும் போது அத்தனை கோடி மக்களுக்கு மத்தியிலே என் உடம்புல கை கால் உடம்பு எல்லாத்திலையுமே சதை இருக்கும், ஆனா முகம் மட்டும் சதை இல்லாம அப்படி எலும்பு தெரியுற மாதிரி வந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க அதெல்லாம் கிராபிக்ஸ் செய்ய முடியும். கிராபிக்ஸ் பண்ணி நான் இப்படி வந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படி கழுத்து வரைக்கும் எல்லாமே கரெக்டா இருக்குது, உடம்பு சதை தேவையானது எல்லாம் தோல் எல்லாமே இருக்குது. ஆனா முகத்துல மட்டும் தோல் இல்லை, சதையும் இல்லை. அப்ப உள்ள என்ன இருக்கும், அது உள்ள இருக்கிற எலும்புகள் மட்டும் தான் தெரியும், பார்க்கறதுக்கே விகாரமா இருக்கும். அப்படி ஒரு மனுஷன் வந்தா நாமெல்லாம் ஓடிடுவோம் பயந்து. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் வர்றாரு, தலை மட்டும் எலும்பு கூட இருக்குது, பயப்படுவோமா இல்லையா? பேய் இல்லைன்னு சொன்னா கூட ஒரு பயம் வருமா வராதா? வரத்தான் செய்யும். அப்ப பார்த்து இந்த மாதிரி வருவார்கள். உலகத்துல யாசிப்பதையே அடுத்தவங்கள்ட்ட கை நீட்டுவதையே தன் புலப்பா வச்சிருக்கிறவங்க. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் தன் தேவைக்கு போக அதிகமாக ஒருவர் யாசித்தால் அவர் யாசித்து தின்பது யாசிப்பது நரகத்தினுடைய நெருப்பை கங்கைத்தான். அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? நீ உனக்கு தேவைக்கு போக நீ யாசித்தால், கை நீட்டினா அது உனக்கு உதவுற மாதிரி தெரியும், மறுமையில் அது உன்னை கைவிடும். நீ உனக்கு நெருப்பினுடைய ஒரு கங்கைத்தான் யாசிக்கிறாய். அப்ப யாருதான் யாசிக்கிறது? அடுத்தவங்கள்ட்ட கை நீட்டுவதற்கு தகுதியானவர்கள் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நபர்களை மட்டும்தான் சொன்னார். அந்த 3 நபர்களில் நாம் இருந்தால் மற்றவர்களிடத்தில் கையேந்துவதை அல்லாஹ் குற்றமாக பார்க்க மாட்டார். ஆனால் அப்படி இல்லைன்னு சொன்னா கையேந்துவதை எக்காரணத்தை கொண்டு கையேந்திர கூடாது, தன்மானத்தோடு வாழ்வதற்கு முயற்சி செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு நபித்தோழர் வந்திருக்கிறார், கபீசா அப்படிங்கிற ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழர் சொல்றாரு, நான் இன்னொருவருடைய ஈட்டு தொகைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அதை அடைக்க முடியாம அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உதவி கேட்டு வந்து நின்றேன். ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை அந்த பிரச்சனையை முடிச்சிருவோம். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கும் போது இப்போ ஒண்ணும் இல்லையே, இருங்க ஏதாவது பொருள் வரும்,
அவன் வந்தா கொடுக்குறேன் அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு ஒரு உபதேசம் பண்றாங்க. கபீசா 3 பேர் மட்டும்தான் யாசிக்கலாம் மற்ற மனிதர்களிடத்துல. அந்த 3 பேர்ல முதலாமானவர் யாருன்னா, பிறருடைய ஈட்டுத் தொகைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அதை தான் அடைக்க முடியாமல் அதை அடைப்பதற்காக மற்றவர்களிடத்திலே கையேந்தினால் தவறு இல்லை, அதை அடைக்கும் வரைதான் அவர் கையேந்தணும். ஈட்டுத் தொகைன்னா அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஏதாவது ஒரு தவறு நடந்துவிட்டால் அந்த தவறுக்கு தண்டிப்பதற்கு சில குற்றங்களுக்கு மட்டும் தண்டிப்பதற்கு பதிலாக ஈட்டுத் தொகை கொடுப்பார்கள். அப்படி ஈட்டுத் தொகை என்பது ஒரு மனிதன் மீது பெரிய சுமையா இருக்கும். ஈட்டுத் தொகைனா சும்மா சின்ன பொருளா இருக்காது, சின்ன ஒரு தொகையா இருக்காது, பெருசா இருக்கும். அது அந்த மனிதனுடைய சக்திக்கு மேல இருக்கும். அதை ஒருவர் நான் கொடுத்துறேங்க, அவருடைய ஈட்டுத் தொகையை நான் கொடுத்துறேன் பொறுப்பேற்றுக்கிட்டா சம்பந்தப்பட்டவர் விடுபட்டுவார். இப்போ பொறுப்பேற்றுக் கொண்டவர் தான் அடைக்கணும். ஆனா பொறுப்பேற்றுக் கொண்டவர்கிட்ட அதை அடைப்பதற்கு முழுசா இல்லை. என்ன செய்யறது? பொறுப்பேற்றுக் கொண்டோமே, ஏங்க நான் பொறுப்பேற்றுக்கலைங்க மறுபடியும் அவன்கிட்ட வாங்கிக்க சொல்லக்கூடாது. பொறுப்பேற்றுக் கொண்டால் ஏற்றதுதான். சில பேர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பொறுப்பேற்றுக்கிட்டு முடியலன்னு, நான் உங்கள்கிட்ட காசு வாங்கல இல்ல அவங்ககிட்டே போய் நீ தான் பொறுப்பேற்றுக்கிட்ட, அது அப்போ இப்ப இல்ல போ. அந்த மாதிரி தான் பொறுப்பேற்றுக் கொண்டு அதை நிராகரிப்பவர்கள் உண்டு, அது தவறு. பொறுப்பேற்றுக் கொண்டவர் தான் அதுக்கு பொறுப்பாளி. இல்லைன்னா பொறுப்பேற்றுக்கு வேணாம், இவருக்கு உதவி செய்யுங்க. அவருக்கு குறிப்பிட்ட நேரத்தில் அதை திருப்பி அடைக்கிறதுக்கு உங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு போலாம். நான் ஆச்சு அப்படின்னா அது நீதான். அந்த மாதிரி ஒருவருக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அதை அடைக்க முடியாம திணறாங்க இந்த நபி தோழர். அப்ப திணறும் போது சரி அல்லாஹ்வுடைய தூதருக்கு போவோம், போய் எதையாவது வாங்கியாவது இந்த பிரச்சனையை முடிப்போமே அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்திருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கபீசா 3 பேர் மட்டும்தான் யாசிக்கலாம் பிறருடைய ஈட்டுத் தொகைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு. ஈட்டுத் தொகைன்னா கடனும் சொல்லலாம். அடுத்தவர் கடன் பட்டிருக்கிறார், எங்க அவர்கிட்ட கடன் கேட்காதீங்க, அந்த கடனை நான் கொடுத்துறேன், நீங்க போயிட்டு வாங்க, இனிமே கரெக்டா இருங்க அப்படின்னு அவருக்கு சொல்லிட்டு கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறோம். அதை நான் தான் அடைக்கணும். அது இப்ப என்னுடைய கடனாக மாறிவிட்டது. வாங்கினது அவர் தான், பொறுப்பேற்றுக் கொண்டனா இல்லையா, அது என்னுடையது. அப்ப இதெல்லாம் அடைக்கணும். அடைக்க முடியல அப்படின்னு சொன்னால் அந்த கடனை அடைக்கிற அளவிற்கு மற்றவர்களிடத்தில் யாசிக்கலாம். ரொம்ப சிரமமா இருக்குது, அடைக்க முடியல, கொஞ்சம் உதவி செய்யுங்க என்று மற்றவர்களிடத்தில் கையேந்தலாம். எதுவரை? அதை அடைக்கும் வரைதான். அதுக்கு மேல யாசிக்க கூடாது, அதுக்கு மேல யாசிக்க தப்பு. அதே போல இயற்கை சேதங்கள், திடீர்னு ஏற்படக்கூடிய இயற்கை பாதிப்புகள், அதுல பாதிக்கப்பட்டது. இப்ப அதாவது நீர், நெருப்பு, காற்று, இந்த 3மே இயற்கை சேதங்களாக நாம சொல்லுவோம். அப்போ பாத்தீங்கன்னா மழை, நீர், நெருப்பு, காற்று, இந்த 3மே இயற்கை சேதங்கள்ல வரக்கூடியது. சில பேருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அதுல நிலமும் அடங்கும். எவ்வளவுதான் ஒரு 10 மாடிக்கு பில்டிங் கட்டி வச்சிருந்தாலும் திடீர்னு ஒரு பூகம்பம், அது ரிக்டர் அளவுகோல்ல 7க்கு மேல போயிடுச்சுன்னா அந்த பில்டிங் பொலன்னு கீழே விழுந்துரும். ஒரு 6 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லேசா ஒரு ஆட்டம் காணும், அங்கங்க விரிசல் இருக்கும், ஏதோ ஒரு பராமரித்து பணி பார்த்தா வேலை முடிஞ்சது. ஆனா ரிக்டர்ல 7க்கு மேல போயிடுச்சுன்னா பில்டிங் கீழே விழுந்துரும். 10 மாடி பில்டிங், பல கோடி போட்டு கட்டண பில்டிங்கா இருக்கலாம், ஆனா அடுத்த நாள் இவன் ஒண்ணுமில்லாம தான் இருப்பான். அது ஒண்ணுதான் பெரிய சொத்து, முடிஞ்சு போச்சு, வேற ஒண்ணுமே இல்லை. இருந்தது அது மட்டும்தான். இப்படிப்பட்ட இயற்கை சேதங்கள் அல்லது தீ விபத்துகள், அதுல அவருடைய சொத்து முழுசு அழிந்து போய் ஒண்ணுமில்லாம போய் ஒட்டாடி அடிக்கிறாரு. இந்த மாதிரி இயற்கை சேதங்கள், மழை வெள்ளத்துல எல்லாமே அடிச்சுட்டு போயிருச்சு, ஒண்ணுமே இல்லை, உடுத்துற துணியோடு நிற்கிறாரு, இப்படி எல்லாம் பல பேர் உண்டு. அதை நம்ம கற்பனை செய்யும் போது அப்படி இல்லாம இருக்கும் நினைப்போம். ஆனா சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கும் போதுதான் அப்படி எல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்ப கடந்த நவம்பர் மாசத்துல ஹஜ் பெருநாளைக்கு அதே நாள்ல திருப்பூர்ல வெள்ளம் வந்துச்சு, எல்லாத்துக்குமே தெரியும். அதுவரையிலும் கட்டல், பீரோ, ஃப்ரிட்ஜ், டிவி எல்லா சகல வசதிகளோடு இருந்தவர்கள் அடுத்த நாள் பெருநாள் அன்னைக்கு காலையில டீ சாப்பிடணும், கையில காசு இல்லை, எல்லாமே நனைஞ்சு அழிஞ்சு போச்சு, கையில 5 பைசா இல்லாத யாராவது எதையாவது கொடுத்தாதான் வாங்கி சாப்பிடுகிற நிலைக்கு வந்தார்கள். ஆனா முதல் நாள் நைட் வரைக்கும் நாளைக்கு பெருநாள் வரப்போகுது, அதுக்கான துணிமணி என்ன, அதுக்குரிய தயார் எல்லாம் ரெடியா இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில என்ன நடந்தது? ஒண்ணுமே இல்லை. சோத்துக்கு யாராவது கொண்டு வந்து தருவாங்களா என்று எதிர்பார்க்கிற நிலை. அதுல எந்த அளவுக்கு ஆச்சுன்னா,
ஒரு 2-3 நாள் கழித்த பிறகும் கூட அந்த உணவு வழங்குவதற்காக போகும்போது வசதியான வீடுகள் இருந்து கூட வந்து வாங்குறாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னு அப்புறம் அதை பற்றி ஆய்வு செய்யும் போது அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு போன அந்த வெள்ளத்துடைய பாதிப்புல இருந்து அவங்க இன்னும் மீளவே இல்லை. வீடு அப்படியே இருக்குது, இன்னும் சமைப்பதற்கு வீட்டுல தயாராக ஆக முடியல, எல்லாமே போச்சு. அப்ப இந்த மாதிரி இயற்கை சேதங்களால் நிற்கதியாகி போவர்கள் உண்டு. அந்த மாதிரி நிற்கதியாகி போனவர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை திரும்ப அடைந்து கொள்ளும் வரை யாசிக்கலாம், உதவி கேட்கலாம், மற்றவங்கள்ட்ட வாய் திறந்து கேட்கலாம். அதுல சுயமரியாதை பார்க்க வேண்டியது இல்லை, தப்பு இல்லை. சுயமரியாதை பார்க்காம கேட்டா தப்பு இல்லை, கேட்கலாம். எதுவரை? அவர் தன் சுய தேவையை அடைந்து கொள்ளும் வரைதான். அதையே பொழப்பாக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த இன்னைக்கும் பஸ்ல ட்ரெயின்ல போகும்போது நாங்க குஜராத் பூகம்பத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து அட்டை கொடுத்துட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்ப இந்த மாதிரி 10 வருஷம் ஆன பிறகும் இன்னும் நாங்க பாதிச்சுட்டு இருக்கிறோம் மக்கள்கிட்ட கேட்பவர்கள் உண்டு. இது பித்தலாட்டம். இது வந்து பொழப்பா வச்சிருக்க, யாசிப்பதை பொழப்பா வச்சிருக்கிறவங்க. ஆனா உண்மையிலேயே எதுவரை யாசிக்கலாம்? இந்த மாதிரி இயற்கை சேதங்களால் நிற்கதியாகி போனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ளுகிற அளவிற்கு அது கேட்கலாம், தப்பில்லை. மூன்றாவதாக யாரு? ஒருத்தர் ஏழை, கஷ்டப்படுறார் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 3 பேர் சாட்சி சொன்னால், ஆமாங்க ரொம்ப சிரமப்படுறாருங்க, அவருடைய வருமானம் குடும்பத்துக்கு போதல, ரொம்ப சின்ன வருமானம் தான், குடும்பம் பெருசு, வருமானம் போதாது என்று அவருடைய வறுமையை பற்றி அந்த பகுதியில் இருக்கிற 3 பேர் சாட்சி சொன்னால் அந்த மனிதர் யாசிக்கலாம். சில பேர் யாசிப்பாங்க, ஆனா அவங்க வீட்டு பக்கத்துல இவனுக்கா கொடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. இவனுக்கு எதுக்கு கொடுத்தீங்க? அவன் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா வீட்டுல டிவி இருக்குது, டிவிக்கு மாசம் 150 ரூபாய் கேபிளுக்கு பணம் கொடுக்குறான், இவனுக்கு நீங்க கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. அதே போல அவனை பார்த்துருக்கீங்க, அவன் என்ன சிகரெட் குடிக்கிறான்னு, சிகரெட் பாக்கெட்டாக வச்சு குடிச்சிட்டு இருக்கிறான். ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் பாக்கெட் அவன் குடிச்சாங்கன்னா 50 ரூபாய் செலவாகும். சிகரெட் பாக்கெட்டுக்கு 50 ரூபாய் செலவிட முடியுது, கேபிளுக்கு மாசம் 150 ரூபாய் செலவிட முடியுது. அப்ப இந்த மாதிரி சில செலவுகளை சொல்லி இது எல்லாம் முடியறவன் ஏழையா அப்படிம்பாங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்ப நம்ம முடிச்சுக்குவோம், ஆகா இவன் வந்து இந்த மாதிரி திண்டு பழகிட்டான் போல இருக்குது அப்படின்னு நம்ம விளைவிக்குவோம். உழைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுறான் அப்படின்னு நம்ம விளைவிக்குவோம். ஆனால் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லணும், கஷ்டப்படுறாரு, சிரமம் தான் படுறாரு என்று அருகிலே இருப்பவர்கள் அவரை பற்றி அறிந்த 3 பேர் சாட்சி சொல்லணும், ஆமான்னு சாட்சி சொல்லணும். சொன்னா அவர் கையேந்தலாம். எதுவரை? தன் தேவையை அவர் பூர்த்தி செய்து கொள்ளும் வரை, தன் தேவையை அடைந்து கொள்ளும் வரை. அதுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுக்கு அப்புறம் அவர் யாசித்தார். இந்த 3 பேரில் யாராக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை முடியும் வரையிலும் அவர்கள் யாசிக்கலாம். பிரச்சனை முடிஞ்சிருச்சு, தேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல யாசித்தால் அது ஹலால் இல்லை, அது அனுமதி இல்லை அப்படிங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவர் அனுமதி இல்லாததைத்தான், ஹராமைத்தான் அவர் சாப்பிடுகிறார். இந்த தேவை முடிஞ்சது போக அவர் யாசித்து தின்னார். அவர் எதை திங்கிறாரு? ஹராமை திங்கிறார். எப்படி சாராயம் குடிச்சா ஹராம்னு விளங்கிறோமோ, எப்படி பன்னிக்கறி தின்றா ஹராம திங்கிறான்னு விளங்குவோமோ, எப்படி அடுத்தவன் பாக்கெட்ல இருந்து திருடி தின்றா அது ஹராம்னு விளங்குவோமோ, எப்படி வட்டி வாங்கி தின்றா ஹராம்னு விளங்குவோமோ, அந்த மாதிரி தன் தேவை போகவும் யாசித்து ஒருவன் தின்றால் அவன் ஹராமை தின்னுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்ப இவ்வளவு தெளிவாக ஒரு மனிதன் தன் சுயமரியாதையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. கஷ்டப்படுறவன் நீங்க வாங்கிக்க, எவன்டையாவது போய் கேட்டுக்கான்னு சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க? ஒருவர் ஏழை தான், கஷ்டப்படுகிறார், ஆனாலும் அவர் கயிறு எடுத்துட்டு போறார், போய் விறகு வெட்டி அந்த கயிறை கட்டி கொண்டு வந்து விறக விற்கிறார், விற்று அதுல கிடைக்கிற காசு வச்சு தன் குடும்பத்தை நடத்துகிறார், தன் ஜீவனத்தை போக்கிக் கொள்கிறார். இவர் மக்களிடத்தில் கையேந்துவதை விட மிகவும் சிறந்தது. இவர் மக்கள்கிட்ட போய் கையேந்தினா அவர்கள் கொடுக்கவும் செய்யலாம், மறுக்கவும் செய்யலாம், இல்ல போ அப்படின்னு கூட விரட்டி விடலாம். ஆனா இவர் உழைச்சாருன்னா இவருக்குன்னு உள்ளது கண்டிப்பா கிடைக்கும். யாருக்கிட்ட இவர் கையேந்த வேண்டியது இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு. அன்றைக்கு இருந்ததிலே ரொம்ப சின்ன கீழ் வேலை விறகு வெட்டுறது, அதை சொல்றாங்க. ஏன் விறகு வெட்டுறது சொல்றாங்கன்னா, இன்னைக்கு விறகு தொழில்ங்கிறது பெரிய தொழில் மாதிரி நமக்கு தெரியுது.
ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல விறகு வெட்டி பொழைக்கிறதா இருக்குது இல்ல, ரொம்ப லோ ஒர்க் போல் இருக்குது. அதனால விறகு வெட்டுறத சொல்றாங்கன்னா இதுக்கு கீழே ஒரு லோ ஒர்க் இல்லை, இதுக்கு கீழே ஒரு வேலை இல்லை. அந்த வேலையை ஒருத்தர் செஞ்சாவது பொழைச்சா அவன் யாசிப்பதை விட சிறந்த நிலையில் இருக்கிறான் அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஏழைனா யாரு? ஏழைகள் எப்படி யாசிப்பது? நம்ம நினைக்கிறோம் ஏழை அவங்களும் யாசிக்கிறாரு. ஏழையாக இருந்தாலும் யாசிக்க கூடாது என்பதை தான் இஸ்லாம் சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு ஒரு வாய் சோறு கொடுங்க, பேரிச்சம்பழம் கொடுங்க என்று சோத்துக்காகவும் பேரிச்சம்பழத்துக்காகவும் கையேந்துகிறானே, இவன் ஏழை கிடையாது. இவன் யாரு? தன் சுயமரியாதையை வித்துட்டு கையேந்திரவர், இவன் ஏழை இல்லை. அப்புறம் சொல்ல சகாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்ல ஏழை யார்? அப்போ கையேந்திரவன் ஏழை இல்லைன்னா உண்மையிலே ஏழை யாரு அப்படிங்கிறத அவங்க கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தர் ஏழையா இருப்பார், அவருடைய வருமானம் அவருக்கு போதாது, அவருடைய உணவுக்கு உடைக்கு இதுக்கெல்லாம் போதாது, அவருக்கு கண்டிப்பா அவருடைய வருமானம் பத்தலேனாலும் அதை யாருக்கிட்டையும் அவர் வெளியே காட்டிக்க மாட்டார், யாருக்கிட்டையும் போய் கையேந்தவும் மாட்டார். சில பேர் கையேந்த மாட்டாங்க, அதை வெளியே காட்டிக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியும் உண்டு, கையேந்த மாட்டாங்க ஆனா அவங்க தோற்றத்துல வெளியே காட்டுவார்கள். ஆனா இவங்க எப்படி இருப்பாங்கன்னா தன்னுடைய நிலையை வெளியே காட்டிக்கவும் மாட்டாங்க, கையேந்தவும் மாட்டாங்க. அப்படி கையேந்தாமல் தன்னை பற்றி வெளியில காட்டிக் கொள்ளாத காரணத்தினால் இவர் ஏழைன்னு யாருக்குமே தெரியாது. வெளியே காட்டிக்கிட்டாலும் தெரியும், இவர் ஏழைன்னு யாருக்குமே தெரியாது. அதனால யாருமே இவருக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இவர் தான் ஏழை. யாருடைய உதவியும் கிடைக்காத அளவிற்கு தன்மானத்தோடு வாழ்வாருங்க, இவர் தான் ஏழைங்கிறார். என்னை பார்த்து இறக்கப்பட்டு என் மேல பரிதாபப்பட்டு ஏதாவது செஞ்சா பரவாயில்லையேன்னு கேட்கல நானு. ஆனா என் தோற்றம் அப்படி இருக்குது, என் தோற்றத்தை அப்படித்தான் நான் வச்சிருக்கிறேன். அப்ப இதுல என்ன, அப்ப எப்படியாவது இதை பார்த்தாலும் கொடுக்கலாமே, நான் இத்தனை நாளா எப்படி வந்துட்டு என் தோற்றத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியலையா அப்படின்னா அப்ப நீ இந்த மாதிரி உன்னை வெளிப்படுத்திக்கிற. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உண்மையிலேயே ஏழைங்கிறவர் தன்னை வெளிப்படுத்திக்கவும் மாட்டார், தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி மற்றவங்கள்ட்ட கையேந்தவும் மாட்டாரு. இப்படி இருக்கிறனால இவருடைய தோற்றம் இவருடைய நடவடிக்கை அனைத்தையும் பார்த்துட்டு இவர் ஏழை இல்லைன்னு மக்கள் முடிவு பண்ணி யாருமே உதவி செய்ய மாட்டாங்க, கஷ்டத்திலேயே இருப்பார். அந்த கஷ்டத்தையும் பொறுத்து கொண்டு அப்பவும் தன் சுயமரியாதை பாதுகாத்துக் கொள்வார். அவர் தான் உண்மையிலேயே ஏழை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிட்டு ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க. நீங்க விரும்பினா இந்த வசனத்தை ஓதுங்க. 2வது அத்தியாயத்துல 273வது வசனத்தை படிச்சீங்கன்னா அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லில் ஃபுகராஇ அல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹி லர்பன் ஃபில் அர்லி லா யஸ்ததிஊன லர்பன் ஃபில் அர்லி. உங்களுடைய தான தர்மங்கள் ஏழைகளுக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழைகள் யார் நல்லா சொல்றான்? கையேந்திரவங்களை சொல்லல, அல்ல யாரை ஏழைகள் சொல்றான்னா சிறுஃபி சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டதால் லா யஸ்ததிஊன லர்பன் ஃபில் அர்லி, பூமியில போய் சம்பாதிக்க முடியாம பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, வருமானம் இழப்பு ஏற்பட்டவர்கள், இவங்களுக்கு தான் நீங்க உதவி செய்யணும். அவங்கள பார்க்கிறவங்க மற்றவங்க அவங்கள பத்தி தெரியாதவர்கள், யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியாஉ மின தஅஃஃபுஃபி, அவர்களை பார்க்கிற அவர்களை பற்றி அறியாதவர்கள் அவர்களுடைய தன்மான உணர்வை கண்டு பெரிய பணக்காரன் போல இருக்குது என்று எண்ணுவார்கள். ஆனா இவங்க உண்மையிலே ஏழையா இருப்பாங்க. ஆனால் இவர்களுடைய தன்மான உணர்வு இவங்களுடைய தோற்றம் இவைகளை வைத்து இவர்களை பற்றி அறியாதவர்கள், வெளியிருந்து ஒரு ஆள் வராரு, ரொம்ப ரிச்சா இருக்காரு, ரொம்ப பெரிய வசதியா இருப்பார் போல் இருக்கு என்று நினைப்பார்கள். அவர் தான் ஏழை. ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க? தன்மான உணர்வோடு ஏன் நடந்துக்கிறாங்க? சுயமரியாதை. அதான் சொல்றாங்க, மீன தஅஃபுஃபி, சுயமரியாதை தன்மான உணர்வின் காரணமாக அவர்களுடைய அந்த நடவடிக்கை பார்க்கும்போது மற்றவர்கள் பெரிய பணக்காரர் என்று எண்ணுவார்கள். அது அவர்கள் தான் உண்மையான ஏழைகள். அப்ப இந்த மாதிரி ஏழைகளை அடையாளம் காணும், அது கொடுக்கிற செய்ய வேண்டிய வேலை. கையெழுத்துறவங்களாம் ஏழை இல்லை அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக இப்படி நம்முடைய ஏழையாக இருந்தாலும் சுயமரியாதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் திருமறை குர்ஆனும் நபி வழி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு போதனை. அடுத்தவங்ககிட்ட கையேந்தணும்னா 3 நிலை இருந்தா மட்டும்தான் கையேந்தணும். அது இல்லாம கையேந்தினா அது ஹலால் இல்லை.
யாசிப்பதையே ஒரு ஆள் வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா முகத்துல சதை இல்லாமல் வருவார். அவர் நெருப்பு கங்கை அவர் யாசிக்கிறார் தன் தேவை போக, தன்னுடைய ஆடம்பரத்திற்காக கூடுதல் தேவைக்காக ஒருவர் யாசித்தால் அவர் நெருப்பு கங்கை யாசிக்கிறார் அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக அந்த அடிப்படையில நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சுயமரியாதையை நாம் விட்டு தந்து விடவே கூடாது. சுயமரியாதை விட்டு தரனால உலகத்திலேயும் நம்மளை கிழிவா பேசுவாங்க, கேவலமா பேசுவாங்க. மறுமையிலும் யாசிப்பதையே பொழப்பா வச்சுக்கிட்டு இருந்தோம்னா மறுமையிலும் எழுப்பப்படும் போதே கேவலமான நிலையில வரணும். இது உதவி கேட்கறது மட்டும் நினைச்சுக்க வேண்டாம். கடன் கேட்பதாக இருந்தாலும் சுயமரியாதை பாதிக்காத அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கடன் தானே கேட்கிறோம் அப்படின்னு சில பேர் கேட்கறதுல உரிமையா கேட்பாங்க, அவங்களுடைய சூழ்நிலை. ஆனால் ஒரு சுயமரியாதை தன்னுடைய சுயமரியாதை பாதிக்காத அளவிற்கு அவர் நடந்து கொள்ள வேண்டும். சொன்ன தேதியில திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா அவர் சுயமரியாதை பாதிக்காது. அப்படின்னா கடன் வாங்குறதும் பிரச்சனை இல்லை அவருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொருவரும் நம்முடைய சுயமரியாதை பாதிக்காத அளவுக்கு நம்மை பற்றி யாரும் தவறாக பேசுவது, தவறாக எண்ணாத அளவிற்கு நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொண்டால் சிறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய பார்வையில சிறந்தவர்களாக இருக்கிறோம். ஏன் அந்த சுயமரியாதை எல்லாம் சிறந்ததுன்னு சொல்றாங்க? ஏன்னா அவங்கள பார்க்கும்போது மற்றவங்க எல்லாம் தன்மான உணர்வின் காரணமா பணக்காரன் நினைப்பாங்கன்னா அப்படி தங்களை மறைச்சு வாழ்றாங்க, தங்கள் வறுமையை வெளிக்காட்டாம தங்களை ஒழிச்சு வாழ்றாங்க. இது சிறந்ததுனால தான் அல்லாஹ் சொல்றான். ஆக அந்த அடிப்படையில நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அடுத்தவர்களிடத்தில் கையேந்தாமல் முடிஞ்ச வரைக்கும் கடன் கூட வாங்காமல் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நாம் முயற்சி எடுக்கணும். அப்படி வாழ வேண்டும் என்று நாம் முடிவெடுத்து விட்டால் நிச்சயம் அதற்கு அல்லாஹ் உதவுவான். ஒரு முழுமையா நம்பிக்கை வேணும். சில பேர் பட்டியலிருந்து என்னால் மீளவே முடியலங்க, என்னால் கடன் வாங்காம பொழப்பே நடத்த முடியலங்க என்றெல்லாம் சொல்லுவது உண்டு. ஆனால் ஒரு முடிவு எடுக்கணும். நான் இனிமேல் வட்டிக்கு போக மாட்டேன், எவ்வளவு பெரிய சிரமமே வந்தாலும் சரி அப்படின்னு ஒருத்தர் முடிவு எடுத்துட்டாருன்னா வட்டிக்கு போகாமல் இருப்பதற்கான வாய்ப்பை அவருக்கு அல்லாஹ் ஏற்படுத்துவார். வட்டிக்கு போகாமல் பழக்கம் நடத்த முடியுமா? போயிட்டு ஆகணும். நீ அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை அல்லாஹ் உண்டாக்குவான். ஆக இந்த மாதிரி நம்முடைய சுயமரியாதை எந்த நேரத்திலும் பாதிக்காத அளவிற்கு நாம் நடந்து கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.